போன பாட்டோட கடைசியில் ஹீரோயினோட நெஞ்சிலேயே கம்பியாக்கியிருப்பான் கொல்ல வந்தவன். அதோடையே தான் இந்த பாட்டும் கண்டினியூ ஆகுது. ஒரு சாம்பல் மாதிரி கீழே விழுந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஹீரோ போய் நின்று பார்த்துட்டு இருக்க. உள்ள அந்த டக்குன்னு ஒரு கை வந்து ஹீரோவோட ஷூவை பிடிக்க ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுக்கிறான். உங்களுக்கு எப்படி இவன் நல்ல பேய் கெட்ட பேய்ங்கிறதுலாம் தெரியுது, எப்படி நீங்கள் இவனை கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் நீ அந்த பேயை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது நல்ல பேயா இல்லை கெட்ட பேயாங்கிறது. சரி அந்த ஷூவை மட்டும் எடுத்தாங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்க, நீ என்னோட ஹோட்டல்லேருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் நான் எடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஹீரோவை எடுத்து அந்த ஷூவை போட்டு நடந்து வர. ஹீரோயின் நீ அந்த ஷூவை போட்டுட்ருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோ இன்னும் அந்த ஷூவில் ஒருவேளை பேய் இருக்குமோன்னு சொல்லி அந்த ஷூவை கழட்டி குப்பையில் போட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறான். சரிவா நான் உனக்கு ஒரு ஷூ வாங்கி தரேன்னு இப்போ ஷூ வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் எனக்கு இந்த ப்ரௌன் கலர் ஷூவே தான் வேணும்னு சொல்லி ஹீரோ அடம் பிடிச்சிட்டு நிற்க, ஹீரோயின் ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி வேற ஒன்று வாங்கி தராங்க. பட் ஆனால் அது இவனுக்கு பிடிக்கல. அந்த சாம்பல் மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அதை இப்போ ஒருத்தன் வந்து க்ளீன் பண்ணி அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துருப்பாங்க. சரின்னு இப்போ ஹீரோவும் நான் இப்போ அங்கே வந்தால் நான் மட்டும் எனக்கு அங்கே என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்க, ஹீரோயின் இந்த உலகத்தில் ஆத்ம சாந்தி கிடைக்காம நிறையா ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் அது எங்கே போகணும்னு தெரியாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களாம் கெட்ட ஆத்மா கிடையாது. இவங்களை எல்லாத்தையுமே சரியாக கைட் பண்ணி அவங்களுடைய இஷ்டத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆஃப்டர் லைஃபுக்கு போக முடியும். அதாவது சான்ஸுங்கிற ஒரு பாலம் ஒன்று இருக்குமா, அந்த பாலத்தை கடந்து போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரூலு. உனக்கும் இவங்களை கரெக்டாக கைட் பண்ணி அவங்களுடைய ஆஃப்டர் லைஃபுக்கு அனுப்புறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி இந்த கெட்ட பேய் நல்ல பேய் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க, உனக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீ பக்கத்தில் பாருன்னு சொல்ல அந்த கண்ணு தெரியாமல் கண்ணாடி போட்டிருக்குமே அந்த பேய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிது. ஹீரோ அதை பார்த்து பயந்துடுறான். அங்கேருந்து ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹோட்டல் டெல்லுனாக்கு போன ஹீரோயின் அந்த பட்டு போன மரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர்கிட்ட இந்த மரத்துக்கு உயிர் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, மேனேஜர் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உங்களுடைய உயிரில் பாதி இதுக்கும் இருக்குன்னு, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மரமும் உயிரோடு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அதை கட் பண்ணால் ஒரு சின்ன குழந்தைய காமிக்கிறாங்க. அவள் டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்படியே ஏதோ ஒன்று அவளுக்கு தெரியுது. போய் பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய புலி நிற்கிது, பயப்படாமல் நின்றுட்டு இருக்குது. உடனே அவங்க அம்மா ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் ஒரு பெரிய பூனையை பார்த்தோமான்னு சொல்ல அவங்க அம்மா அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தொணத்தொன்னு ஹீரோவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அவன் எதுவுமே பேசாமல் ஹோட்டல் டெல்லுனாவை பற்றி நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கான். அப்படியே வெளியே பார்த்தா அந்த கண்ணு தெரியாத பேயும் பார்த்திங்கன்னா அங்கேயே நிற்கிது. அதனால் சைலண்ட்டாக இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஹோட்டல் டெல்லுனாவில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. சரி யார் தான் வந்திருக்காங்கன்னு வெளியே போய் பார்த்தா அந்த புலி தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த புலி செத்துருச்சாட்டேங்குது, அதோட ஆத்மா மட்டும் இங்கே சுற்றிட்டு இருக்கு அதோட வழி தேடி. அடுத்த நாள் நம்ம ஹீரோவே கிளம்பி ஹோட்டல் டெல்லுனாக்கு போகிறான். உள்ளே போனோடனே வாங்க மேனேஜர் தான் அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டே கூப்பிடுறாரு. இவன் எதுக்காக வந்திருக்கானா, இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் இவனுக்காக கொடுத்த காசையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கான். அதே மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வெளியே போகிறான். வெளியே போய் லிஃப்ட்டில் கரெக்டாக பட்டனை கை வைக்க வேற ஒரு கை வந்து அவனுக்கு முன்னாடி வைக்குது. யாரான்னு பார்த்தா ஒரு பேய் அப்படியே பறந்துக்கிட்டு நிற்கிது. இதை பார்த்த உடனே தெரிச்சு ஓடி வரான் திருப்பி ஹீரோயின்ட்ட. நான் தான் நீங்கள் கொடுத்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்ல, என்கிட்ட இருந்த அந்த பேய்களை பார்க்குற பவரையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் கிஃப்டாக கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுக்கிறது கிடையாது, நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இதை வச்சுட்டு நான் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னால், உன்னால் வேறு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு எனக்கே தெரியும், அதனால உனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோ கொஞ்சம் தயங்குறாரு. நீ என் கூட வர போறியா இல்லை எங்கள் பேய்களோட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நம்ம ஹீரோவும் வெளியே போகலான்ட்டு கார் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய காரை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கோங்க, பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது நிறையா கிடக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இதில் எது உங்கள் காருன்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே என்னோட கார் தான், பின்ன என்ன பேயெல்லாம் கார் ஓட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் ஒரு காரை சூஸ் பண்ணி இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மியூசியமுக்கு போய் ஒரு புலியோட சிலையை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த ஹோட்டல் வாங்கின புலியோட சிலை தான் இது. சரி இதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. சரி நீ என் கூட வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்கிறல்ல, நீ இங்கே இருக்கிற பேய்களை எல்லாம் தாண்டி ஒரே ஒரு கப் காஃபியை மட்டும் கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்போ நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல, சரி நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் ஒரே ஒரு சுடுக்கு போட அந்த இடமே ஃபுல்லாக மாறுது. அத்தனை பேய்களுக்கு நடுவில் தடுமாறி கொண்டு வந்து அந்த காஃபியை டேபிள் மேலே வைக்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட கீழே விழுவாமல் வச்சிடறான்.
அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் ஹீரோ இப்போ புது ஹோட்டலில் வேலைக்கு போயிருந்தாலும் அங்கே போய் ஃபஸ்ட் டே வேலையை தொடங்குறான். அவன் போயிட்டு வரும்போதே நிறையா பேய்கள் அவனை சுற்றி வருது. லிஃப்ட் ஓப்பன் பண்ணால் கூட உள்ள ஒரு பேய் இருக்குது. புதுசாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்டு போகும்போது அந்த கண்ணு தெரியாமல் ஒரு பேய் இருந்துச்சு. அந்த பேய் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நிற்கிது. அந்த பேயை பார்த்து பயந்தவன் கரெக்டாக போய் தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்றான். வெளியே வந்து ஈரத்தோட உட்காந்துட்டு இருக்க அங்கே நம்ம ஹீரோயின் வராங்க. பயத்தில் நல்ல வேலை தண்ணியில் குதிச்சா மேலேருந்து கீழே விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சரிவா உங்கள் ஓனரை பார்க்க போகலான்ட்டு கூப்பிட்றாங்க. ஓனரை பார்க்கணும்னா நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும், ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை வாங்குற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் ஓனரை பார்க்குறாங்க. ஓனரை இவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஓனருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த புளியை வாங்கின உடனே எனக்கு இப்படி இருக்குது, அந்த புளியை எனக்கு அன்பளிப்போ ஒருத்தர் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் அவங்க வீட்டில் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அந்த பெயிண்டிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க இந்த பெயிண்டிங்கை நான் காசு கொடுத்தலாம் வாங்கல, எனக்கு கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்லி ஓனர் சொல்ல சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த புளியை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுனால அந்த புளி சோகத்தில் இருக்கு அவங்களோட ஓனரை விட்டு வந்ததுனால, அதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. புளியை எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களோ திருப்பி அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ தான் அந்த புளி செத்துருச்சு இல்லை. இவங்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்கேருந்து கண்ணாடிலாம் உடஞ்சி செதறுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோயினும் வெளியே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ கேட்குறாரு ஓனரை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையான்னு சொல்லி கேட்க இருக்குது, நான் எதையும் சும்மா செய்ய மாட்டேன், அவர் எனக்கு அந்த பெயிண்டிங்கை கொடுக்க சொல்லு, நான் அந்த புளியை அங்கேருந்து விரட்டிடுறேன். இப்போ தான் உன்னை பற்றி எல்லாமே தெரியுது, நீ காசுக்காக எதையும் செய்வேன், அதனால தான் இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கோச்சிக்கிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறான். அதே டைம் ஹோட்டல் டெல்லுனால காமிக்கிறாங்க. மேனேஜர் அங்கே அவருடைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இவர் ஆஃப்டர் லைஃபுக்கு போக போகிறாரு. அங்கே ஹோட்டல் டெல்லுனாலேருந்து ஒருத்தரை வழி அமுச்சு விட்றாங்க. ஒரு காரில் வச்சுலாம் டாட்டா சொல்லி ஒரு பெரிய டனலுக்குள்ளே அந்த கார் போகுது. இப்போ ஹீரோயின் வந்து மேனேஜரை பார்க்குறாங்க. மேனேஜர் இப்போ இந்த வேலையை விட்டு போக போகிறாருல்ல. ஸோ ஹீரோயின் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே செஞ்சுக்கல, ஒரு குடும்பம் சொல்லி பெருசாக எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆசை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு உங்கள் கூட வேலை செஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் அங்கே வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் கோச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ வேகமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்க. முன்னாடி அந்த கண்ணு தெரியாத போய் நின்றுட்டு இருக்கு. நீ நவுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்து நான் ஒன்றும் இந்த வேலையை கஷ்டப்பட்டுலாம் செய்யலை, நானே இஷ்டப்பட்டு தான் சேர்ந்தேன், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வழி அனுப்பிடும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று சாதித்த சந்தோஷம் தரும், இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது, இது நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு வந்து யாருக்கிட்டா தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க இதான் இங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்ல அப்போ தான் மேனேஜர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இருக்காரு, அவரோட ஆஃப்டர் லைஃபுக்கு போக போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கண்ணு தெரியாத பேயை பார்த்துட்டு நீ எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும், வா நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஹோட்டல் டெல்லுனாக்கே கூப்பிட்டு போய் விட்டுறான். அந்த கண்ணு தெரியாத பேயும் போய் ரிசப்ஷனில் நின்று அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. இந்த ஹோட்டல் டெல்லுனாவுக்கு எதுக்கு வராங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இங்கே வராங்க. அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு ரூம் கொடுத்துருவாங்க. ஒருத்தருக்கு புக் படிக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த ரூம் ஃபுல்லாக புக்காக இருக்கும், ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கணும்னு ஆசை இருக்கும், அதனால் அந்த ரூம் திறந்தால் பீச்சுக்கு போகும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி அந்த கண்ணு தெரியாத பேயை கொண்டு போய் அங்கே விட்டு வர நம்ம ஹீரோவுக்கு எதையோ ஒன்று சாதித்த ஒரு மன திருப்தி இருக்குது. அதோடையே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போகிறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி அந்த புது ஹோட்டலுக்கே வேலைக்கு போகிறான். ஹோட்டல் டெல்லுனாக்கு போகாமல் அந்த சிலையை சுற்றி இருக்கிறத நல்லா லாக் பண்ணிட்டு அங்கேருந்து வராரு. அந்த சிலை லைட்டாக அசைகிற மாதிரி அவனுக்கு தோணுது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரம்மன் நினச்சிக்கிட்டு அங்கே வந்து போகிறாரு. பட் ஆனால் பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குதுன்னு திரும்பினா அந்த சிலை தான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அது இவரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, மீதி இருக்கிற யாருக்குமே தெரியல. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு நல்ல பேய்க்கும் கெட்ட பேயும் நீ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்ல இது கெட்ட பேய்ங்கிற மாதிரி ஹீரோவுக்கு தோண அங்கேருந்து தெரிச்சு ஓடி வரான். அதே மாதிரி அந்த சிலையும் அப்படியே அவனை துரத்திக்கிட்டே ஓடி வருது. ஒரு இடத்துல அந்த பேய் அவனை கொல்ல வர நம்ம ஹீரோயின் தான் உள்ளே பூந்து அவனை காப்பாற்றுறாங்க. தலையில் வச்சுருந்த அந்த கொண்ட ஊசி எடுத்து ஒரே இறக்குவாங்க பாருங்க, அந்த போய் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஹீரோயின் அவனை தூக்கி கொண்டு போய் ஹோட்டல் டெல்லுனால வச்சுருக்காங்க. அங்கே ஹீரோ முழிச்சு பார்த்தா நைட்டாக இருக்குது. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் நீங்கள் என்ன அந்த ஹோட்டல் டெல்லுனாவை நைட் வியூவில் பார்த்தது இல்லையே, வாங்க நான் காமிக்கிறேங்கிற மாதிரி கீழே கூட்டிகிட்டு போகிறான். பகலில் பார்த்ததோட ஹோட்டல் டெல்லுனா நைட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே டைம் ஸ்டெப்ஸில் நம்ம ஹீரோயின் அப்படியே க்யூட்டாக ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா நடந்து வராங்க. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கிறான் மெய் மறந்து. அப்படியே இந்த எபிசோட் 2வும் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த எபிசோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி வைங்க. மீதிக்கிற எல்லா எபிசோடையுமே பிளேலிஸ்ட்டில் போட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் லாஸ்ட் ஐ கார்ட் பட்டன்லையும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எபிசோட் 2 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.